worship you, Lord. We magnify you, we glorify you. You're worthy of all our praise. Thank you, Jesus. நீர் நல்லவர் 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 நல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீர் ரட்சகர், நீர் சர்வ வல்லவர். You are El Shaddai. நீர் எங்களை மீட்டுக்கொண்ட தெய்வம். Thank you, Lord. We glorify and worship you. You're worthy of all our praises. You're worthy of all our praises. என் தஞ்சம், என் அடைக்கலம், என் கோட்டை, என் அனுகூலமான துணை. There is none, there is none, there is no one like you, there is no one like you. We look back to our days of favor and say, there is none like you, Lord. There is no one like you, there is no one. Praise the Lord. இயேசுவே உமக்கு நன்றி. Hallelujah, Lord. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயேங்கினே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயேங்கினே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயேங்கினே. ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறே. ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறே. வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றே. வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயேங்கினே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயேங்கினே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. உதடுகளால் துதிக்கின்றேன், உலகை மறக்கின்றே. உதடுகளால் துதிக்கின்றே, உலகை மறக்கின்றே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நிலம் போல
தாகமாய் ஏங்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினே. ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே. உமக்காய் பலன் கொடுப்பே. அவமானம் நிந்தை சிலுவைதானை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. அவமானம் நிந்தை சிலுவைதானை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா உயிர் வாழ்கின்றேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை
அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் நண்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் நண்பர் உமக்காகத்தானே ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? தொடர்ந்து பாடுவோம், துதிப்போம். வானாதிவானமே போற்று, உன்னதங்களில் அவ்வாறு போற்று. வானத்தின் சேனையே போற்று, சூரிய சந்திரனை போற்று. வானத்தின் விண்மீனை போற்று, மேகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று. போற்று ஹல்லேலூயா 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 போற்று. போற்று ஹல்லேலூயா 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 போற்று. ஹல்லேலூயா 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 போற்று. போற்று ஹல்லேலூயா 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 போற்று. போற்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடலும் அச்சமே போற்று, ஆழத்தின் ஆழமே போற்று. அக்கினிய கல்மழையே போற்று, பெரும் காற்றே மழையே போற்று. காணிதாரும் மரமே போற்று, உறைந்த மழையே பனியே போற்று. ஆழ்கடலும் அச்சமே போற்று, ஆழத்தின் ஆழமே போற்று. அக்கினிய கல்மழையே போற்று, பெரும் காற்றே மழையே போற்று. காணிதாரும் மரமே போற்று, உறைந்த மழையே பனியே போற்று. போற்று ஹல்லேலூயா 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 போற்று. போற்று ஹல்லேலூயா 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 போற்று. போற்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா போற்று. ஹல்லேலூயா 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 போற்று. போற்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மிருகங்களின் கூட்டமே போற்று, ஒரு பிராணிகளின் கூட்டமே போற்று. பறவைகளின் கூட்டமே போற்று, பரிசுத்த ஜனமே போற்று. பூமியின் குடியே போற்று, ஈலம் வாலிபானை கன்னிகையை போற்று. மிருகங்களின் கூட்டமே போற்று, ஒரு பிராணிகளின் கூட்டமே போற்று. பறவைகளின் கூட்டமே போற்று, பரிசுத்த ஜனமே போற்று. பூமியின் குடியே போற்று, ஈலம் வாலிபானை கன்னியாரை போற்று. போற்று ஹல்லேலூயா 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 போற்று. போற்று ஹல்லேலூயா 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 போற்று. ஹல்லேலூயா 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 போற்று. போற்று ஹல்லேலூயா 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 போற்று. போற்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மிருகங்களின் கூட்டமே போற்று, ஆவடி ஜனமே போற்று.
மிருகங்களின் கூட்டமே போற்று, ஊரும் பிராணிகளின் கூட்டமே போற்று, பறவைகளின் கூட்டமே போற்று, நியூ லைஃப் சர்ச்சே போற்று, பூமியின் குடியே போற்று, ஈழம் வாலிபானை கன்னியாரை போற்று. மிருகங்களின் கூட்டமே போற்று, ஊரும் பிராணிகளின் கூட்டமே போற்று, பறவைகளின் கூட்டமே போற்று, பரிசுத்த ஜனமே போற்று, பூமியின் குடியே போற்று, ஈழம் வாலிபானை கன்னியாரை போற்று. போற்று ஹல்லேலூயா 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 போற்று, 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானாதி வானமே போற்று, உன்னதங்களில் அவாரை போற்று, வானத்தின் சேனையே போற்று, சூரிய சந்திரனை போற்று, வானத்தின் விண்மீனை போற்று, மேகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று. போற்று ஹல்லேலூயா 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 போற்று, ஹல்லேலூயா 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 போற்று, போற்று போற்று ஹல்லேலூயா 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 போற்று, போற்று ஹல்லேலூயா 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 போற்று, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பழைய ஒரு பாட்டு, எந்த நாவில் புதுப்பாட்டு, எந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன், தூங்கிட்டே பாடுவேன். ஓகே, இல்லை நல்லா பாடுவோம். ஓகே. நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தலைக்கு மேல கூட்டம், லெட்ஸ் கோ. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், இருளுள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், இருளுள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார், நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வெண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வெண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், இருளுள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், இருளுள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார், இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். Come on, let's one more time, go. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், இருளுள்ள
உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன். உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். தட்டுமா கரங்களை. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எங்க இயேசு தருகிறார். செற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். செற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். இருக்கும் 2 கரங்களை மேல உயர்த்தி together ஏ ஆஹா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டத்தை ஜெயமாக முடிப்பேன் அந்த நாடை சுதந்தரிப்பேன். வீணை நாதம் தோணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தோணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார் எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார் எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதனால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன்.
சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாள் சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடிப்பேன், அந்த நாள் சுதந்தரிப்பேன். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடிப்பேன், அந்த நாள் கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை. Come on, it is not death song, it is worship. இந்த காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதனால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடிப்பேன், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடிப்பேன், அந்த நாள் சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடிப்பேன், அந்த நாள் சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு முழக்கமான பாடல் அது, உள்ளமெல்லாம் பரவசம் கொள்ளுகிறது. இட்ஸ் a real ஆராதனை சாங். ஆமென். பழைய பக்தர்களுக்காய் நன்றி, புது பாடல் எல்லாத்துக்காகவும் நன்றி. ஆனால் பழசுங்க, எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் மறையாத பாடல்கள். சந்தோஷம் பொங்குதே, என் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார். அதை விட பெரிய பாக்கியம் இல்லைன்னு சொல்றவங்க இருந்தா கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே,
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. Hallelujah. Shall we stand for a few moments, please? Thank you, Lord. சிங்காசனத்திலே அந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து ஒரே பாடல். Let's worship Him, magnify Him, and then we'll be seated for the word of God tonight. சந்தோஷமா இருக்கீங்களா? தேவனை ஆராதிப்பதை விட பெரிதான ஒன்று நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. It's all about Him. அவரை விழுந்து பணிந்து ஆராதிக்கணும். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர், அழகில் நிறைவுள்ளவர். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர், அழகில் நிறைவுள்ளவர். கமான், கரங்களை உயர்த்தி. சிங்காசனத்திலே வீட்டாலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேனே. சிங்காசனத்திலே வீட்டாலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேனே. சிங்காசனத்திலே, சிங்காசனத்திலே வீட்டாலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேனே. சிங்காசனத்திலே வீட்டாலும் ராஜனே, yes Lord, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேனே. Hallelujah, 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 hallelujah.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்கும் போது விடுதலையின் காற்று இன்று நம் நடுவே கர்த்தர் வீசுவார். எதிர்பார்த்த முடிவுகள் ஏற்படும் நேரம் இது. Something good is about to happen. உங்களை குறித்த நித்திய நோக்கங்கள் நிறைவேற்றும் கால அளவுகள் உதித்து வருவதை காணுகிறேன். ஓஹோ, hallelujah, worship you Lord. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா வாழ்விலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. மீட்பரும் ஜீவனும் நீரே. என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தே. என் வாழ்வில் ஜோதியும் நீரே. எந்த மீட்பரும் ஜீவனும் நீரே. என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தே. என் வாழ்வில் ஜோதியும் நீரே. கரம் உயர்த்தி ஒரு குரலாய் ஆஹா, love you Jesus. Hallelujah. Yes, we glorify your name. Hallelujah. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும். கரமுயர்த்தி ஒரு குரலாய் ஹல்லேலூயா.
நாமத்தில் பிதாவே. இன்னைக்கு நம்ம ராத்திரி ஆதியாகமத்தின் புஸ்தகம் The Book of Genesis 41-46 41ஆம் அதிகாரம் 46வது வசனம். நிறைய வாசிக்கலாம், பட் just for sake of time, ஒரு familiar passage. Familiarity should never rob us of its revelation. Amen. Joseph was 30 years old when he stood before Pharaoh, the king of Egypt. And Joseph went out from the presence of Pharaoh and went throughout all the land of Egypt. 46 திரும்ப படிக்கிறேன். Joseph was 30 years old when he stood before Pharaoh the king. ஜோசப் பரவோன் ராஜாவுக்கு முன்னே நிற்கும்போது அவனுடைய வயது 30. அவ்வளோதான். இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஊழியம் என்று நான் வரும்போது, நீங்கள் பிஸ்னஸ், வேலை, தொழில் படித்து உதித்து வரும்போது, we all had visions in our life. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் கனவுகள் இருந்திருக்கின்றன. நானே சொல்கிறேன், நான் நினச்ச கனவு இன்னும் எனக்கு நிறைவேறலை. ஸோ நான் இன்னைக்கு இப்படி சொல்ல போகிறேன், நீங்கள் நினைக்கிறத விட அதிக நேரம் ஆகும். It takes sometimes time. It takes longer than I thought. நான் நினைச்ச விதை விட அதிக நேரம் ஆயிட்டு என் கனவு நிறைவேற என்பது சொல்ல வரேன். உங்களை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமியில் தோன்ற வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு தற்செயலாய் பிறந்தவர் அல்ல. நீங்கள் ஒரு உறவில் ஏற்பட்ட ஆக்சிடென்ட்டில் பிறந்தவங்க கிடையாது. அப்படியே ஆனாலும் கடவுள் அதில் நோக்கங்கள் வச்சிருக்கிறார். ஸோ யூ ஆர் ஸ்ட்ராட்டஜிக்கலி, இன்டென்ஷனலி, கர்த்தரால் இந்த தலைமுறையில், இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களை இந்த பூமியில், இந்த தலைமுறையில் கர்த்தர் தான் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் பிறந்ததுனால கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை தெரிந்து கொண்டதுனால நீங்கள் பிறந்தீங்க. எவ்வளோ பேர் அந்த வார்த்தையை ஆழமாக சிந்திச்சிங்கன்னு சொல்லலை. நீங்கள் பிறந்ததுனால கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால நீங்கள் பிறந்தீர்கள். அப்படியானால் உங்கள் பிறப்பு தற்செயல் அல்ல. கர்த்தர் உன்னத நோக்கத்தோடு தான் உங்களை இந்த பூமியில் பிறக்க வைத்திருக்கிறார். ஏன்னா அதை நமக்கு எரேமியா அழகா சொல்லி கொடுத்தாரு. உன்னை தாயின் கருவில் உருவாக்கப்படும் முன்னே உன்னை ஃபார்ம் பண்ண, உன்னை ஆர்டைன் பண்ண, உன்னை ப்ராஃபெட்டாக அப்பொழுதே, எப்போ உன் தாயின் கருவில் நீ உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்படின்னா ஐ வாஸ் நாட் chosen. என்னை அவர் தெரிந்து கொண்டதனால் நான் பிறந்தேனே தவிர பிறந்ததனால் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஜெரேமியா சொன்னா உங்களுக்கு புரியாது. நான் சொல்றேனே, கோஷி பாஸ்டர் பிறந்ததனால் அவர் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தெரிந்து கொண்டதனால தான் இந்த ஆவடியில் என்னை பிறக்க வைத்தார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் நிறைவேறும் என்று நம்புகிறேன். தாமதம் தோல்வி அல்ல, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஒரு நல்ல ஆமேன். ஸோ உங்கள் பெற்றோர் ஏதோ போய் ஹனிமூனுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால குழந்தை பிறக்கல. கர்த்தர் உங்களை ஏற்கனவே அறிந்ததுனால உங்களை ஆச்சரியமாக தாயின் கருவில் பொருத்தி, இன்னும் இப்படி சொன்னால் இப்படி நல்லா இருக்கும், எனக்கு இந்த காலகட்டத்தில் காலங்களை அறிந்து முன்னறிந்து நடத்துகிற தேவன், இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வீழ்ச்சி ஏற்படும் போது எனக்கு ஒரு தீர்க்கதரிசி வேண்டும் என்று நினைத்தவர் உங்களை, எரேமியாவை அல்லது உங்களை அந்த குறிப்பிட்ட தாய் தகப்பனுக்குள் பொருத்தி உருவாக்கி இன்னைக்கு இந்த தலைமுறையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி சொல்லட்டுங்களா? உங்க தாயும் தகப்பனும் ஒன்றாய் வந்து உங்களை பிறப்பெடுக்கும் போது என் தேவன் இந்த பூமியில் உங்களை குறித்து என்ன நிர்ணயித்தாரோ அந்த நிர்ணயம், அந்த அசைன்மெண்ட், அந்த காலிங், அந்த ஆர்டினேஷனை கம்ப்ளீட் பண்ணுவதற்கு தேவையான DNA காம்பினேஷனை கூட கர்த்தர் நினைச்சு உங்களை, நீங்க எத்தனை பேர் இப்படிலாம் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் சும்மா ஏதோ பிறந்துட்டாங்க, வாழ்ந்து இட்லி சாப்பிட்டு செத்துட்டாங்க, நீங்க பிறக்கலங்க. உங்களுக்கு என்ன DNA அமைப்பு இருந்தா நான் உருவாக்கின என் நோக்கத்தை இவர் நிறைவேற்ற முடியும் நினைச்சாரோ அந்த அமைப்போடு தான் இந்த பூமியில் உங்களை கர்த்தர் தாயின் கருவில் பொருத்தி உருவாக்கி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொன்னேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய செலக்ஷன் மிக அழகானது. So you are not born and chosen, you are chosen and born. ஆமென். ஸோ வாழ்க்கையில் நமக்கு கடவுள் தந்த கனவுக்கும் அவர் தந்த தரிசனத்திற்கும் அந்த நிறைவேறுதலுக்கும் இடையில் நம்ம நிறைய செய்திகள், இடைப்பட்ட காலம் அப்படின்னு பேசியிருக்கோம். நம்ம ஒரே செய்தியை பேசினாலும் அதில் வாழ்க்கையின் ஆழங்கள் இருக்கும்னால அதான் சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படி இருக்காதீங்க, கேளுங்க. ஆமென். ஸோ இந்த ஸ்பேஸ், இந்த சீசனில் கடவுள் நம்முடைய கனவுகள் தாமதிக்கும் போதும் கர்த்தர் திட்டங்களை வச்சிருக்கிறார். இன்னைக்கு வாசித்த இந்த பேசேஜில் ஜோசப், அவருக்கு ஒரு விஷன், அவரை குறித்து தேவனுக்கு ஒரு பர்பஸ்,
ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு காலமாவது, டைம் ஆகுது. அந்த காலம் நிறைவேறுகிற நேரத்தை குறித்து ஹபக்குக் என்ற தீர்க்கதரிசி அழகான ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்தார். 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில், 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். லெட் மீ ஜஸ்ட் பிரேக் இட் ஃபார் அது கொஞ்சம் உடைச்சு சொல்லிட்டு போயிடுறேன். He says, I will stand my watch and set myself on the rampart and watch to see what he will say to me and what I will answer when I am corrected. 2ஆம் வசனம். Then the Lord answered me and said, write the vision. ஆண்டவர் எனக்கிட்ட சொல்றாரு, உன் கனவை, உன் தரிசனத்தை எழுதி வை. Make it plain on tablets. அவைகளை எழுத வேண்டி கல்லின் மேல் எழுதி வை. That he who run may read it. அடுத்த வசனம். அதுக்கப்புறம் for the vision, இப்படி இப்போ தான் கவனிக்கணும். For the vision is yet for an appointed time. தரிசனம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு. But at the end it will speak. முடிவில் அது பேசும். அப்படின்னா முடிவில் அது கண்டிப்பா நிறைவேறுன்றார். And it will not lie. உங்க தரிசனம் பொய் சொல்லாது. ஆனா இங்க எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, அவர் எப்படி சொல்றாருன்னா, it is set, it is yet for an appointed time. ஆனா அந்த டைம் எப்போன்னு சொல்லவே, எல்லாருக்கும் இவ்வளவு வருஷத்துல நிறைவேறும் அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கல. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க டைம் வேற, என் ஆண்டவருடைய டைம் வேற. ஸோ சிலது தாமதிக்குதுன்னா கர்த்தர் அதில் உன்னத நோக்கத்தை வச்சிருக்காரு. அப்பாயிண்டட் டைம்ல உங்க கனவு கண்டிப்பா நிறைவேறும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். உங்க நேரம் வேற, அவருடைய நேரம் வேற. முடிவில் அது பொய் சொல்லாது. அதுக்கப்புறம் சொல்றாரு, தாமதித்தாலும் இருக்கீங்களா, அது கொஞ்சம் தாமதிக்கும். அது ஒரு 13 வருஷம் ஆகும், இல்லை அது 15 வருஷம் ஆகும், ஏன் 30 வருஷம் கூட ஆகலாம். நம்மால் நிறைய பேர் அதுக்குள்ள காணாம போயிடும். அது தாமதித்தாலும் அதுக்காக என்ன செய், காத்திரு. பிகாஸ் இட் வில் ஷுவர்லி கம். அது கண்டிப்பா நிறைவேறும், அது தாமதிக்காது. ஏங்க நீங்க தானே தாமதிக்கிறதுன்னு சொன்னீங்க, இப்ப தாமதிக்காதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு அது தாமதமா தெரியும், எனக்கு அது தாமதம் அல்ல, என் நேரம் சரியா இருக்குன்றார். புரிஞ்சவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பாயிண்டட் டைம், ஆண்டவர் சொல்றாரு, நேரம் சரியான நேரத்தில் நான் அதை முடிப்பேன். வெயிட், நீங்க வெயிட் பண்ணா அந்த வெயிட்டிங் சீசன், அந்த வெயிட்டிங் பார்ட் ஆஃப் த லைஃப், அந்த காத்திருக்கிற செக்ஷன் தான் நம்முடைய ப்ரிப்பரேஷன் டைம். அங்கே தான் கர்த்தர் நம்மளை ரெடி பண்ணுறார். அதனால் அவர் சொல்றார், அது தாமதிக்காது, ஆனால் அது தாமதிக்கும். ஆமென். தாமதிக்காது, அது தாமதிக்கும். உங்களுக்கு அது தாமதம், உங்க பார்வையில் அது தாமதம், என் பார்வையில் அது தாமதம் அல்ல, அது ப்ரிப்பரேஷன். நான் அதை தாமதிக்கிறேன்னா, சற்று தூரம் தள்ளுறேன்னா, இன்னும் நிறைவேறாமல் கொஞ்சம் சலசலப்புகள் இருக்குன்னா, உங்களுக்கு அது தாமதம். எனக்கு அது தாமதம் அல்ல, எனக்கு இன்னும் உங்களை ப்ரிப்பேர் பண்றேன். எதற்கு? நான் உண்டாக்கிய நோக்கத்தில் உன்னை அமர வைக்க. இட் இஸ் மை ப்ரிப்பரேஷன். இன் யோர் பெர்ஸ்பெக்டிவ் இட் இஸ் டிலே, இன் மை பெர்ஸ்பெக்டிவ் ஐ அம் ஆன் டைம். எதுவுமே நம்புறீங்க, ஆண்டவர் சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான விதத்தில் முடிக்க வேண்டியதை சரியா முடிப்பார் என்ற விசுவாசம் உள்ளவங்க இருந்தா ஒரு ஆமீன் மட்டும் சொல்லிட்டு பார்க்கலாம். உங்க கண்ணோட்டத்தில் அது நேரமாகுது, என் கண்ணோட்டத்தில் அது நேரமாகுது. நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனா கர்த்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் நேரத்தை பத்தி கவலைப்படல. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் உங்க கனவை நிறைவேற்ற வரும்போது 30 வருஷம் இழந்ததை ஒரே நாள் அவரால் கொடுக்க முடியும் என்பதனால். இருக்கீங்களா? புரிஞ்சவங்க இருந்தா வராமன்னு சொல்லுங்க. ஆண்டவரை 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் நீங்க அழுவுறீங்க, அவர் அழுவல. ஏன்னா அவர் உங்களை அந்த உயரத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறாரு. ஆனா அவருக்கு தெரியும், ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு 30 வருஷம் வீணானாலும் 30 வருஷத்தில் நீங்கள் சாதித்தாலும் உயர முடியாத உயரத்தை அவரால் ஒரே வாரத்தில் சாதித்து முடிக்க முடியும் என்று யோசேப்பு நமக்கு சொல்லவில்லையா? இருக்கீங்கன்னா வராமன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு அது வேஸ்டட் டைம், ஆண்டவருக்கு அது ப்ரிப்பரேஷன் டைம். ஆமென். இங்கிலீஷில் சொன்னால் நல்லா இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் கோயிங் லாங் டசன்ட் மீன் இட் இஸ் கோயிங் ராங். இருக்கீங்களா தேவ பிள்ளைகளா? லாங்கா போறனால அது ராங்கா போல. நீங்க காத்திருப்பீங்கன்னா, நம்மால் பிரச்சனை காத்திருக்க மாட்டார், அதான் பிரச்சனை. நீங்க காத்திருந்தால் அது தாமதிக்காது, அது நிறைவேறும். ஆனா தாமதிக்கும், ஆனா தாமதிக்காது. ஆனா நீங்க காத்திருந்தீங்கன்னா அது ராங்கா போவாது, கொஞ்சம் லாங்கா போனாலும் அது சரியான நேரத்தில் அது வெளிப்படும். ஸ்ட்ராட்டஜிக்கலா கர்த்தர் செய்வார், சரியான இடத்துல, சரியான நேரத்தில். ஏன் தாமதிக்குதுன்னா, நம்ம மனிதர்கள், நம்ம வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் இருக்கு. இங்கிலீஷில் சொன்னால் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு.
அப்போ உங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்த கனவுல உயர்த்தும் போது, இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களை ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் இம்பர்ஃபெக்ஷனையும் அவர் அக்கௌண்ட் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, சிலர் நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்ச மாதிரி தெரியாதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்து உங்கள் வீழ்ச்சி உங்கள் இம்பர்ஃபெக்ஷன்லாம் கரெக்ட் பண்ணி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி அங்கே கொண்டு போய் சேர்க்கலனா அங்கே நீங்கள் ஒரு வாரம் கூட தேர மாட்டீங்க. அதனால் கர்த்தர் உங்களுடைய வீழ்ச்சிகளையும் கணக்கில் கொண்டு இருக்கீங்களா? ஆழமாக இருக்கிற வாழ்க்கையை புரிஞ்சு கொண்டவங்க யாராக இருந்தீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? He has to even consider your imperfections, உங்கள் சில்லினஸ், உங்கள் சைல்டிஷ்னஸ், உங்கள் குற்றங்கள், உங்கள் குறைவுகள், உங்கள் இம்பர்ஃபெக்ஷன்ஸ், உங்கள் சில்லி சீசன், உங்கள் குழந்தைத்தனம், அதையெல்லாம் கூட கர்த்தர் கையாண்டு ஒரு நாள் உங்களை குறித்த கனவில் வைக்கும் போது, அதனால் சொல்ற அது தாமதிக்கும், ஆனா தாமதிக்காது. உங்களுக்கு அது நீண்ட நேரம், எனக்கு அது சரியான நேரம். ஏன்னா உங்களை நான் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆண்டவர் காயை நவுத்தும் போது உங்க அசைன்மெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணல, உங்களை கன்சிடர் பண்றார். உங்க அனுதின வாழ்வை கன்சல்ட் பண்றார். நீங்க பண்ற சில கூத்துக்களை கன்சிடர் பண்றார். அதனால தாங்க சில வீழ்ச்சிகள் வந்தாலும் நீங்கள் எழுந்துடணுங்க, நீங்கள் நிற்கணும். ஏன்னா கர்த்தர் எல்லாத்தையும் கணக்கு போட்டு மீண்டும் ஒரு முறை சொல்கிற ஆமீன். தாமதித்தாலும் அது தாமதிக்காது, உங்களுக்கு அது தாமதம், அவருக்கு அது உங்கள் வாழ்க்கையில் ப்ரிப்பரேஷன் டைம். அவர் சொன்னதை செய்து எல்லா டேமேஜ் கண்ட்ரோலையும் பண்ணி உங்களை சேர்க்க வேண்டிய தூரத்தில் கர்த்தர் சேர்ப்பார். கெட்ட குமாரன் நீங்கள் திருப்பவான கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரே கதையில் எவ்வளோ ஆழங்களை கர்த்தர் வச்சாருன்னு நினச்சி நான் ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். வீட்டை விட்டு போகிறான், அப்பா அவனுடைய நன்மைகளை வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அப்பா கட்டினார், ஓடினார், முத்தமிட்டார், அதெல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தபோது மோதிரம், வஸ்திரம், பாதரட்சை இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு பேக்கெட்டில் வச்சுருந்தார். ஏன்னா நம்மால் போயிட்டு வருவான்னு அவருக்கு தெரியும். என் பிள்ளைய திரும்பவும் நான் என்ன கனவு வச்சேனோ என் கனவுல என் பிள்ளைனா வைக்கணும். அதனால இப்போ அவன் போற சீசன் இருக்கு பாருங்க, சில்லி சீசன், குழந்தைத்தனமான புத்தி. சிலரை நம்ம ஒன்றும் சில காலகட்டத்தில் சிலரை நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. அது யார் சொன்னாலும் அடங்காது. அப்பா சொன்னாலும் கேட்காது, ஊர் சொன்னாலும் கேட்காது, அம்மா சொன்னாலும் கேட்காது, ஏன் கடவுளை இறங்கி வந்து சொன்னாலும் கேட்காது. அதுக்கு இங்கிலீஷில் சொல்றது சில்லி சீசன். இந்த சில்லி சீசனில் போகும்போது அவன் அடம் பிடிச்சி வாங்குறான். அதுலேயும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அப்பா கொடுக்குறார், சரி வச்சுக்கோனாரு. ஆனால் அவருக்கு தெரியும் இந்த சில்லி சீசனில் இதுக்கு மேலே அவனுக்கு கொடுத்தா இருக்கிறதும் இல்லடான்னு நொல்லக்கண்ணான்னு ஆயிடுவான். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு செட்டு, ஒரு பேக்கெட்டு, ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு மோதிரம் வாங்கி அவனுக்கு ரெடி பண்ணுறாரு. அவன் போயிட்டு திரும்ப வருவான்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா வரும்போதும் அவனுக்கு 2வது முறையும் அவனை வாழ வைக்கக்கூடிய வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். இருக்கீங்களா? புரிஞ்சவங்க இருந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாழ்க்கை தெரிஞ்சவங்க இருந்தால் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ல போறேங்க. ஏன் தெரியுமா? சில காலகட்டத்தில் சிலதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரல, உங்க கையில தந்திருந்தா அது உங்க சில்லி செக்ஷன் ஆஃப் லைஃப், உங்க வாழ்க்கையின் குழந்தைத்தனமான காலம். உங்க பணத்தையும் உங்களுக்கு தந்த செல்வாக்கையும் உங்களுக்கு தந்த அபிஷேகத்தையும் ஒன்னில்லாம பண்ணிட்டு நீங்க நடு ரோட்ல நிப்பீங்கன்னு தெரிஞ்சதுனால கொஞ்சமா கொடுத்துட்டு உங்க சில்லி சீசன் முடிகிற வரையும் வெயிட் பண்ணிட்டு திரும்ப வரும்போது கர்த்தர் உங்களுக்கு 2வது முறையும் இருக்கீங்களா, உங்களுக்கு சொத்து, சுதந்திரம், மோதிரம், ட்ரெஸ், பாதரட்சை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கு. இருக்கீங்களா? Hallelujah. So God sometimes delays. ஒத்துக்கொள்கிற ஒரு 2 பேராவது இந்த சர்ச்சில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சில்லி சீசன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். அவர் எல்லாத்தையும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவர் ஆட மாட்டாருங்க. உங்களை குறித்து நோக்கம் இருக்குன்னா நோக்கத்தினுடைய நேரம் வரைக்கும் உங்களை அவர் ஆயத்தப்படுத்தணும். அதனால் இன்னைக்கு நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் கர்த்தர்கிட்ட திரும்பிடணும். ஆமேன். உங்கள் சில்லியை உங்ககிட்ட இருந்து வெளியே எடுக்கும் போது தான் அவருக்கு ட்ரெஸ்ஸை திரும்ப போட முடியும். இப்படி சொன்னால் நீங்கள் புரியும். கெட்டகுமாரன் போனால் அவனுடைய சில்லி சீசன். ஆமேன். பணம், கூத்து, விளையாட்டு, பண்ணி எல்லாம் சில்லி முடிச்ச உடனே அவன் பண்றான், இதுக்கு மேல எங்க வாழ்க்கையே இல்லடா, நான் ஆண்டவர் பாதமே சரணடைந்து விடுகிறேன் என்று திரும்பிய போது கர்த்தர் தெரியும் சில்லி சீசன் முடிஞ்சிருச்சு. வந்தபோது இருந்ததெல்லாம் திரும்ப அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சிலது தாமதிப்பதற்கு காரணம், ஆர் யூ ஸ்டில் வாக்கிங் இன் யோர் சில்லி சீசன் ஆஃப் யோர் லைஃப்? கெட் அவுட் சூன்.
கம் பேக் டு த ஃபாதர். அப்பா கிட்ட திரும்புங்க. நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்கிற உண்மை உள்ள 2 பேர் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு தெரியும். பரவாயில்ல, ஆமீன்னு சொன்னால் 7 பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. பரவாயில்ல, இப்போ 13 பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ 19 பேர் இருக்கிற மாதிரி. We all have gone through silly season. And in the silly season we waste God's blessings. கடவுள் தந்த அனுகிரகங்களை வீணாக்கி விடுகிறோம், ஒன்றில்லாமாக்கி விடுகிறோம். அதனால சில்லி சீசன்ல கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை குறித்த உச்சகட்டத்தில் அவர் வைக்க முடியாது. வச்சா அவருக்கும் மானம் போயிடு, உங்க மானமும் போயிடும். அதனால உங்க சில்லிய வெளியே எடுக்கிற வரைக்கும் அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு. இன்னைக்கு கையை உயர்த்துற சிலருக்கு நான் சொல்றேன் இந்த வார்த்தையை ஒரே முறை தான் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்கணும். 2வது முறையும் உன்னை ஆசீர்வதிக்க என் தேவன் உனக்காய் காத்திருக்கிறார், திரும்பி வா. ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்க வர்ஸ்ட், இப்படி இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்றேன், உங்க வர்ஸ்ட் சீசன்ல, தமிழ் சொன்ன உங்களுடைய மோசமான காலத்துல சிறந்ததை தந்துட்டா நீங்க அதை வீணாக்கிடுவீங்க. அதனால உங்க மோசமான காலம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் காத்திருந்துதான் சிறந்த சிலவற்றை உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஏன்னா உங்க மோசமான காலத்தில் சிறந்ததை தந்துட்டா அந்த சிறந்ததும் மோசமாய் மாறிவிடும் என்பதனால் உங்க மோசமான காலம் முடிகிற வரைக்கும் சிறந்ததை கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு கர்த்தர் உன் கனவை நிறைவேற்ற மீண்டும் உன்னை சந்திக்க வருவார். எழுதி வை, காத்திரு. அது தாமதிக்காதான தாமதிக்கும். உங்களுக்கு அது தாமதம், அவருக்கு அது ப்ரிப்பரேஷன். ஆமென். ஐ லைக் பாஸ்டர். ஏன் தாமதிக்குது? சில்லி நிறைய இருக்கு. சில்லி இல்லை, சில்லி என்ன சொல்ல, கேவலத்தனம், குழந்தைத்தனம். அதுக்கு சரியான தமிழாக்கம் பார்க்க எனக்கு டைம் கிடைக்கல. தேங்க் காட். எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு தெரில, நம்மலாம் ஒரு உயரம் வந்துட்டோம்ல. ஆனால் நம்ம கேவலத்தில் நடந்தபோது சிறந்ததெல்லாம் நம்ம கையில் கொடுத்துருந்தா கர்த்தருடைய நாமமே மானம் போயிருக்கும். கர்த்தர் சிலதை தாமதித்து தந்தது நல்லது. அதனால் நீங்கள் வேரூன்றி நிற்கிறீர்கள். We all had silly season. Amen. உங்கள் சில்லி சீசனில் உங்களை கர்த்தர் செல்வாக்கில் உயர்த்திறான்னு வச்சுக்கோங்க, 4 பேரை நீங்களே கொன்றுவீங்க. ஆமாம், உங்கள் சில்லி சீசனில் சில பதவியை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா மொத்த பேரை நீங்களே முடிச்சிருவீங்க. உங்கள் சில்லி சீசனில் அளவற்ற செல்வத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டா நீங்கள் எங்கே இருப்பீங்களோ தெரியாது. சில்லி சீசனில் கெட்டகுமாரன் கையில் இருந்த ₹1 கூட மிஞ்சவே. கெட் அவுட் ஆஃப் தட் சில்லினஸ் as soon as you can. வார்த்தை கேட்டு முதிர்ச்சி உள்ளவர்களாய் குழந்தைத்தனத்தை விட்டு நீங்கள் வெளியே வரணும். அங்கே கர்த்தர் உங்களுக்கு மகத்துவத்தை வைத்து கொண்டு காத்திருக்கிறார். ஆமென். நான் நம்புகிறேன் நீங்கள் நிறைய பேர் வளர்ந்துட்டுருக்கீங்க. 13 பேர், மற்ற யாரும் வளரல, எல்லாம் குழந்தைங்க, சில்லிங்கோ. இன்னொரு முறை சொல்லிடுறேன், நீங்கள் இல்லைன்னா கூட ஆமீன் சொல்லி தப்பிச்சுக்கோங்க. ஓகே, வேணாம், ஓகே, ஒரு ஆமீன் சொல்லிவிடுங்க பார்க்கலாம். ஜோசப்பை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜோசப்புக்கும் இதுக்கும் என்னங்க கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே பைபிள் நான் வாசித்த வசனம் சொல்ல 30வது வயது வந்த போது, எல்லாம் சொல்லுங்க 30. ஜோசப் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த தரிசனம் தாமதிக்கும் போது, இந்த விஷன் டேரி பண்ணும்போது, நான் எதிர்பார்த்து என் சகோதரர்கிட்ட சொன்ன என் கனவு நிறைவேறாத போது, இன்னும் சொல்ல போனால் அந்த கனவுக்கு நேர் விரோதமானது தான் என் வாழ்க்கையில் நடக்கும்போது, when the vision is taking longer than I thought, நான் என் சகோதரர்கிட்ட கனவை சொல்லும் போது ஜோசப் நினைக்கிறான் நாளைக்கே இவங்க மேலே நான் உயர்ந்துருவேன்னு நினைக்கிறான். ஆனால் அது எங்கேயோ போயிடுச்சுங்க. நினைச்சதுக்கும் கண்ட கனவுக்கும் வாழ்க்கையில் நடந்ததற்கும் சம்பந்தமே இல்லாமல் யோசேப்பு தூக்கி எறியப்படுகிறான். There is no connection between his dream and the life circumstances. வாழ்க்கைக்கும் கனவுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் ஜோசப் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் பலது. அதில் ஒன்று, இந்த மிடில் டைம் இருக்கு பாருங்க, கனவு சொன்னதுக்கும் கனவு நிறைவேறுவதற்கும் இடைப்பட்ட காலத்தை கையாளுகிற ஞானத்தை நம்ம ஜோசப் கிட்ட கற்றுக்கணும். எனக்கு நிறைய கனவுகளை, நிறைய வெளிப்பாடுகளை, நிறைய தீர்க்க தரிசனங்களை, எத்தனையோ வெளிநாட்டிலிருந்து வந்த ஊழியர்கள் மிகப்பெரிய கனவுகளை எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். ரெவலேஷனுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் அனௌன்ஸ் பண்ணுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்கு பெரிய ஆலயத்தை தருவேன். அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சீசன்.
ஆனால் ஃபுல்ஃபில்மெண்ட் இன்னொரு சீசன். அந்த அனௌன்ஸ்மெண்ட் சீசனுக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட் சீசனுக்கும் மிடில் தான் ஸ்ட்ரகிளே. அப்போதான் போராட்டம் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆமென். ஸோ த பிலீவர், விசுவாசியினுடைய ஸ்ட்ரகிள், விசுவாசியினுடைய போராட்டம் அனௌன்ஸ்மெண்ட் சீசன் அல்ல. இப்போ உங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு நான் தீர்க்க தரிசனம் சொன்ன வச்சுங்க, ஆமீன் பொழக்குங்க. அது ஈஸி ஏற்றுக்கொள்வது. முடிக்கும் போது ஃபுல்ஃபில்மெண்ட் சீசன்ல நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்னா நீங்க சர்ச்சுக்கு வர ஸ்டைலே ஒரு ஸ்டைலா இருக்கும். ஆனா அந்த ரெண்டுக்கும் இடையில் அந்த 10 வருஷமோ 7 வருஷமோ 20 வருஷமோ கையாளுறீங்க பாருங்க, அங்கதாங்க கடினம். அதை கையாள கத்துக்கினா வாழ்க்கையா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ஃபுல்ஃபில்மெண்ட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இந்த மிடில் இஸ் த ஸ்ட்ரகிள். ஆமீன். நான் தைரியமா சொல்ல முடியும், என் சர்ச்சில் இருக்கிற கிட்டத்தட்ட 90% பேர் நாங்கள் இருந்த வண்ணமாவும் இல்லை, இருக்கிற வண்ணத்திலும் இல்லை, ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நான் நம்புகிறேன் நீங்கள் இன்னைக்கு கேட்கிற இந்த செய்தியை கேட்ட பின்னாடி கர்த்தர் காரியங்களை தீவிரப்படுத்தி சில்லி சீசனுக்கு விட்டு கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தாயின் கருவில் பொருத்தும் போது நினைத்த நிரூபணங்களை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜோசப் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாமல் நடுவில் பட்ட வேதனைகள் ஏராளம். ஜோசப் இப்படி நினச்சிருப்பான், சரி குழியில் போட்டானுங்க அண்ணன், நம்மளை தூக்கி குழியில் போட்டாங்க. அங்கேருந்து இஸ்மேலர் வாங்கிட்டு போய் போத்திஃபார் வீட்டில் போனேன். போத்திஃபார் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் மேலேயும் அவர் அதிகாரி வச்சோடனே ஜோசப் நைட்டில் படுத்துட்டு ஒரே சந்தோஷப்பட்டுருவான், பரவாயில்ல என் கனவு நிறைவேறிடுச்சுன்னு. அது அங்கே கனவு இல்லைங்க. ஆண்டவர் அவன் நினச்சிருப்பான், பரவாயில்லையே எங்கேயோ இருந்தால் அடிமையாக இருந்தோம், ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் விற்றாங்க, 30 வெள்ளி காசுக்கு வாங்கி நம்மளை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்தார். அந்த ஆளை என் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கான், என்னை வீட்டில் இருக்கிற எல்லாம் பொண்டாட்டி தவிர எல்லாத்தின் மேலும் அதிகாரி வச்சுட்டாரே, மை காட் ஐ எம் சோ ஹாப்பி, மை கனவு ஹஸ் கம் டு பாஸ் என்று யோசேப் நினைச்சிருக்கலாம். பட் அந்த அளவு அல்ல கர்த்தர் நினைச்ச அளவு. அந்த அளவு கர்த்தர் நினைச்ச அளவு அல்லாததுனால அங்க ஒரு 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 ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் அவரை திரும்ப சிறைக்கு கொண்டு போய் விடுகிறது. ஆமென். கம்ப்ளீட்டா ஷேட்டர்ட் லைஃப் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. he goes to the prison. அவனுடைய கனவுகள் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வருகிறது. கனவு தொடங்குறதுக்கும் கனவு முடிக்கிறதுக்கும் இடையில் இருக்கின்ற காலம்தான் கஷ்ட காலம். அறிவுள்ளவர்களும் ஞானிகளும் பைபிளை ஆராய்ச்சி செய்தவர்களும் சொல்லுகிறார்கள், அந்த இடைப்பட்ட காலம் 13 வருஷம் ஜோசப்புக்கு. 17வது வயதில் கனவு கர்த்தர் கொடுத்தார். 13 வருஷம் இடைப்பட்ட காலம். 30வது வருஷத்தில் வாசித்தோம், அவர் பரமோன் அரண்மனையில் நிற்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த பிசிக்கல் ஏஜ் ஒன்று, ஸ்பிரிச்சுவல் ஏஜ் இன்னொன்று. நீங்க பிறந்த உங்க வயதுக்கும் நீங்க ஆவியில வளர்ற வயதும் வித்தியாசமா இருக்கணும். நான் உங்க சிலரை பார்த்து இப்படி சொல்ல போறேங்க, உங்க வயது 50 இருக்கணும், உங்க ஆவிக்குரிய வளர்ச்சி 150 இருக்கணும். சிலதெல்லாம் சீக்கிரம் நிறைவேறிடும். நம்ம சிலருடைய ப்ராப்ளம் என்னன்னா, குறிப்பா ஊழியத்தில் இருக்கவங்க வயது 60, ஸ்பிரிச்சுவல் வயது இப்போ கூட 3 குழந்தை 3 வயசு தான். நீங்க ஓகே, நான் சொன்னதை எவ்வளவு தூரம் நீங்க புரிஞ்சு சரி அதோட அது விட்டுறது ரொம்ப நல்லது நினைக்கிற ஒரு அலையில மட்டும் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சாப்டர் 41 கர்த்தர் அவனை கொண்டு வந்து நிற்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நிற்க வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். at 17 இப்படி யோசித்து பாருங்க, 17வது வயதில் கனவு கொடுத்தார், உன் சகோதரருக்கு மேலே இருப்பேன்னு. அன்னைக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான்னு வைங்களேன், சப்போஸ் இப்படியோ ஆயிட்டான்னு வைங்களேன், எலெக்ஷன் இல்லாமலே ஆயிட்டான்னு வச்சுங்களேன், என்ன ஆயிருக்கும்? அவன் அண்ணனுங்களே அவனை கொண்டிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அவனை அண்ணனுங்களே வெளியே எங்கேயாவது வரும்போது ஆளை வச்சு இவனுங்களும் கல் அடிச்சு கொண்டிருப்பானுங்க. எனக்கு தெரியாத சான்ஸே இல்லை. இப்படி சரி 18வது வயசில் முடியாது, 19வது வயதில் இப்படியே சொன்ன நேரம் ஆடி நான் போயிடலாம் பாருங்க, 20வது வயதில், 21வது வயதில், 22வது வயதில் இல்லைங்க, சான்ஸ் இல்லை. ஏன்னா இதெல்லாம் கடவுளுடைய ப்ரிப்பரேஷன் டைம். இந்த காலகட்டம் எதில் அவனை உயர்த்தினாலும் அவனை முடிக்கக்கூடிய சிலர் அவனை சுற்றி இருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆமென். ஸோ 17வது வயதில் கனவு கொடுத்து ஒரே வருஷத்தில் அவனை கனவின் உயரத்தில் கொண்டு வந்துட்டா, சகோதரங்களை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி கூட ஜோசப்புக்கு இல்லை. அவன் சகோதரர் 11 பேரை கையாண்டு அவங்கள இழுத்துட்டு அவங்க முன்னாடி தலைவர் அணிக்கக்கூடிய திராணி அவனுக்கு இல்லை.
அல்ல, கடவுள் சொல்றாரு இது தாமதிக்குமா, நான் தாமதிக்காது. ஏன்னா எனக்கு ஒரு டைம் இருக்கு, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை மட்டும் அல்ல, உன் நாட்டை ப்ரிப்பேர் பண்றேன், எகிப்தை ப்ரிப்பேர் பண்றேன், பரவோனை ப்ரிப்பேர் பண்றேன், சகோதரரை ப்ரிப்பேர் பண்றேன். என் சத்தத்தை கேட்க உங்களை பார்த்து சொல்றாங்க, சிலதை தாமதிக்கும் போது கர்த்தருக்காக காத்திருங்கள். சில்லி சீசன்ல இருக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் உலகத்தையே உங்களுக்கு சாதகமாய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 17வது வயதில் தொடங்குகிறான். அதற்கு பின்பு பல ஆண்டுகள் கடந்து போச்சு. ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என்று கேட்கிறத விட ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறார் என்று கேட்பது நல்லமா இருக்கும். எனக்கு என்ன செய்தார், நான் இவ்வளோ வருஷம் போனேன், அதை விட்டுரு, அந்த கேள்வி விட்டுடுங்கோ. விட்டுட்டு அவர் என்ன செய்கிறார் என்று கேளுங்க. வாட் ஹீ இஸ் டூயிங் என்பதை விட why he is doing this, ஏன் என்னை இந்த கஷ்டப்பாதையில் அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து வளர்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 17லும் 18லும் ஜோசப் பிரைம் மினிஸ்டர் ஆகவே முடியாது. ஆனாலும் அது உருப்பட போறது இல்லை. ஏன்னா அதற்குள்ள ஆயத்தம் அவனுக்கு இல்லை. பல வருஷங்கள் கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தி அவனுக்கு இடைப்பட்ட ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்து அவனுடைய கணவனுடைய வெளிப்பாடும் அவனுடைய கணவனுடைய நிறைவேறுத்தும் இடையில் கர்த்தர் அவனை ப்ரிப்பேர் பண்ணார். ஆமென். இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரு தீர்க்கதரிசனம் உங்கள் சிலரெல்லாம் பார்த்து சொல்ல போகிறேன். ஆமென். ஸோ ஜோசப் வாழ்க்கையில் நான் வரேன், என் செய்திக்கு வரேன். ஜோசப் வாழ்க்கையில் சில பிரின்சிபிள்ஸ், அவன் வாழ்க்கையில் சில தன்மைகளை வளர்த்து கொண்டு அவன் கர்த்தரை நம்பி அதனுடைய கடந்து போனான். நீங்கள் நம்ம எல்லாருக்கும் சத்துருக்கள் உண்டு. எனக்கு என் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டிருந்தா ஆவடியில் பாதி பேருக்கு தலையிருந்திருக்காது. சரி, அதை விட்டுருங்க, நான் அங்கே வரல. கண்டிப்பாக எல்லார் தலையும் வெட்டியிருப்பார். அதனால் நீங்கள் சும்மா அவங்க சத்துருக்களெல்லாம் ஜெபம் பண்ணி சாவடிக்காதீங்க. அவங்கள வச்சு தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவங்க தேவை. அவர் இல்லைன்னா சிலதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கணும். இது வந்து ஒரு ப்ரொஃபெட்டிக்காக நீங்கள் எடுத்துக்கணும். ஜோசஃபை 13 வருஷம் துன்பத்தில் நடத்துகிறார். பஞ்சம் வருது, அது வருது, இது வருது, பல பிரச்சனை. கடைசியாக இவர் பிரதம மந்திரி ஆயிட்டார். ஆனால் இவர் பிரதம மந்திரி ஆகி அவர் அந்த பதவியில் உட்காரும்போது இவனுங்க அண்ணனுங்க சோத்துக்கு வழி இல்லை. புரியல நான் என்ன சொன்னேன். உங்களை உயர்த்துறதுக்கு முன்னாடி அந்த பதவியை சந்தோஷமாக கையாள உங்கள் சத்துருக்கள்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை ஒன்றுலாம் ஆக்கி தான் உன்னை உயர்த்துவார். யாருக்கா ஒன்றும் வாழ்க்கையே தெரியாதோ அவங்கள ஒன்றுலாம் ஆக்காம உங்களை உயர்த்திட்டார்னா நீ அங்கே இருக்கும்போது அங்கேயும் வந்து இவனுங்க உங்கள் காலை கடிப்பானுங்க. அதனால பர்மனெண்ட்டாக உன் சத்துருக்களை கொல்ல மாட்டாரு. ஆனால் காலை கடிக்கிறதுக்கு திறன் இல்லாதவங்களை அவங்கள மாற்றி உன்னை கர்த்தர் செல்வாக்கில் அழகு பார்ப்பார். வாழ்க்கையில் உயர்கிற அனுபவம் உள்ளவர்கள் தான் நான் சொல்கிற ஆழம் புரியும் என்று நான் நம்புகிறேன். ஒரே சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் பைபிள் சொல்லுது, ஒரு மனிதனுடைய வழி தேவனுக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்கள் கூட. இப்போ யோசித்து பாருங்க, இந்த 11 அண்ணனுங்க வந்து இப்படி நிற்கிறானுங்க. இதே 18வது வயசுல அவர் ஏதாவது ஒரு பதவி கிடைச்சிருந்தானா மற்ற என்ன உங்களுக்கு தெரியாதா? இப்போ அங்கே ஆய்வு எல்லாம் கிடையாது, தூக்கி உள்ள போட்டு கொண்டுருவாங்க. ஏன்னா அந்த உயரத்தில் கர்த்தர் வச்சாரு. கையை கொஞ்சம் பக்கம் நீட்டுங்களேன். இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் இந்த தாமதம்னு. இந்த தாமதம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் உயரத்துக்கு மட்டுமல்ல, உங்கள் கனவுக்கு மட்டுமல்ல, உங்களை எதிர்க்கிறவர்கள் இனி உங்களை இன்று கண்ட எகிப்தியனை ஒரு நாளும் காண மாட்டேன் என்று அவர்களை ஒன்றுமில்லாதவர்களாய் மாற்றிதான் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் உயர்த்தி உன்னை அழகு பார்ப்பார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, ஐ லைக் மை காட். நான் நினச்சி பார்த்தேன், 20வது வயசில் ஜோசப் ஒரு ராயல் ரெகேலியா ஷூ எல்லாம் அப்படி வளைச்சி குதிரை மேலே வந்தானே, டே இறங்குடா கீழே, உன்னை எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கேட்க மாட்டாங்களா? ஆனால் கடவுள் 13 வருஷம் தன்னதுக்கப்புறம் ஒருத்தன் வாய் ஒன்றும் திறக்கவே இல்லையே. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தய ஆயத்தம் பண்ணி உங்கள் தலை அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்துற நாள் வரும்போது உங்கள் காலை இனி எவனாலும் கடிக்க முடியாத உயரத்தில் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை வாழல தலையா உயர்த்துவார்?
உங்களை மகத்துவத்தில் அழகு பார்ப்பார். நீங்க இருக்கும் உயரத்தில் உங்களை யாரும் எட்ட முடியாது. உங்களை எதிர்த்த சொந்தங்கள் பெந்தங்களுக்கு முன்பாக உங்க தலை உயர்த்துவார் என்று விசுவாசிக்கிறேங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பாஸ்டர், ஏன் எனக்கு தாமதமாவது? உங்க சத்துருக்கள் வாயை மூடிட்டு தான் உன்னை உயர்த்தணும். உங்களை மூடாம உயர்த்திட்டா அங்கேயும் வந்து உன்னை பத்தி எக்காலம் ஊதிட்டு இருப்பான். அதனால அவன் வாயை கிளீனா மூடிட்டு உன்னை உயர்த்த வேண்டிய உயரத்தில் வச்சுட்டு இந்த முறை கர்த்தர் உன்னை அழகு பார்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த ராஜரீகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு? உங்க மேலேயும் கர்த்தர் வேலை செய்வார். உங்க வாழ்க்கையிலும் கிரியை செய்வார். உங்க சத்துருக்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்வார். அது அனுபவம். அதுதான் தேவ செயல். ஆமென். இல்லைனா உங்க கனவை அங்க வந்து அந்த உயரத்தில் திரும்பி கெடுப்பாங்க. இனி உங்க கனவை எவரும் கெடுக்கக்கூடாத அளவிற்கு 13 வருடம் தாமதித்தாலும் கர்த்தர் எல்லாத்தையும் சரி பண்ணி தான் உங்களை உயர்த்துவார். சில்லி சீசனை வெளியே வந்து கர்த்தருக்காய் காத்திருங்கள். அது தாமதிக்கும், ஆனால் அது தாமதிக்காது. உங்க பார்வையில் தாமதம், கர்த்தர் பார்வையில் ப்ரிப்பரேஷன். சரியான நேரத்தில் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார். நல்ல ஒரு அலையை சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்களை வாழ்க்கையில் உயர்வா நினைக்காதவங்க, நீங்கள் என்னதான் பண்ணாலும் உங்களை கேவலமாக தான் நினைக்கிறவங்க, நீங்கள் என்னதான் நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டா கூட உங்களை நல்லா நினைக்க போகிறது. ஆனால் கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் சில அடிகளை ஏற்படுத்தி அவங்க கூட உங்களை உயரமாக பார்க்குற அளவிற்கு கர்த்தர் கிரியை செய்வார். மை காட் டஸ் வண்டர்ஃபுல்லி இன் த மிடில் சீசன். அனௌன்ஸ்மெண்ட் சீசனுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் சீசனுக்கும் இடையுள்ள மிடில் சீசன் கர்த்தர் செயல்களை புரிந்து கொண்டு கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஞானம் உங்களுக்கு இருக்கட்டும். கர்த்தர் பலத்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களையும் மெச்சூர் பண்ணுவார். உங்களையும் வயசுக்கு வர செய்வார். உங்கள் சத்துருக்களையும் வர செய்வார். அதனால் அவங்க உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. அவங்க உங்களோடு சமாதானமாக இருப்பார்கள். தாமதமாவது அதனால் ஏற்கனவே பிகாஸ் இட் இஸ் டேக்கிங் லாங் டசன்ட் மீன் இட் இஸ் கோயிங் ராங். காட் இஸ் இன் கண்ட்ரோல். 3 காரியங்கள் ஜோசப்பின் வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறேன். 3 ட்ரைட்ஸ், 3 குவாலிட்டிஸ். இந்த டிலே நம்பர் 1 இப்படி தான், அதன் தலைப்பு இப்படி போட்டலாம். த டிலே இஸ் ஒன்லி ஃபார் மை டெவலப்மெண்ட். இங்கிலீஷ் தெரியலனா கூட பக்கத்தில் தெரிஞ்ச மாதிரி நாக்கெல்லாம் வளைச்சு சொல்லுங்க. திஸ் டிலே இஸ் ஃபார் மை டெவலப்மெண்ட். அந்த டெவலப் ஆகிறவங்க ஒருத்தராது இருக்கீங்களா? ஸோ தாமதம் ஏற்படணும்னா நீங்கள் டெவலப் ஆகிட்டுருக்கீங்க, அவர் டெவலப் பண்ணுறாரு, நீங்கள் டெவலப் ஆகணும். இன்னும் குழந்தைத்தனத்தில் இல்லாமல் நீங்கள் வளரணும். ஆமென். ஸோ ஒன் மோர் டைம், த டிலே இஸ் ஃபார் மை டெவலப்மெண்ட். எவ்ரி டிலே இஸ் ஒர்க்கிங் இன் மை ஃபேவர். இங்கே ஜோசப் கையாண்ட 3 வார்த்தைகளை சொல்லி இந்த ராத்திரி என் செய்தி முடிக்கிறேன். இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை சொல்லலாம், அது தமிழாக்கம் நெறிமுறைகள். நம்பர் 1, அவன் கடந்து போன பாதையில் கடினங்கள் இருந்த போதிலும் சில நெறிமுறைகளை கையாண்டான். ஆமென். சில காரியத்தில் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். சில விஷயங்களை ஓட வேண்டி வந்தபோது ஓடிட்டான். எது அவனுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சோ அதை வேண்டான்னு ஓடினான். வாழ்க்கையில் கனவுக்கும் நிறைவேறுதலுக்கும் இடையில் உள்ள நேரம் நமக்கு தாமதமாய் தெரியும் போது, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் கூட உங்களை வீழ்த்த வரும்போது, சில நெறிமுறைகளை அங்கே கையாண்டு அது எனக்கு வேணாம் என்று யோசேப்பை போல போத்திபார் வீட்டிலிருந்து ஓடுகிறவர்களாய், நான் சொல்வது ஒரு தவறான எண்ணத்தில் மட்டும் நான் பேசவில்லை, பல விஷயங்களில் சில நெறிமுறைகளை கையாண்டு, ஆமென், அந்த நேரத்திலும் உங்களை காத்துக்கொண்டு கரவணைக்கு தந்த கனவு நிறைவேறும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். நல்லா நாக்க உருட்டி சொல்லுங்க, நெறிமுறைகள். அதை நம்ம வளர்த்துக்கணும் வாழ்க்கையில். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கெட்ட குமாரன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கெட்ட வரலாறே அங்கே எங்கேயுமே சொல்லவே இல்லை. நான் நினைக்கிறேன் அவன் தகப்பனோடு சேர்ந்து அதற்கு பின்பு நெறிமுறைகளோடு அவன் வாழ்க்கையை சில்லி சீசனை தாண்டி வந்து நெறிமுறைகளோடு வாழ வேண்டும். ஆமீன் சொல்ல வேணாம், விட்டுருங்கோ. இப்படி சொல்கிறேன், நம்ம வளரணும்.
நம்ம அறிவு வளரணும், நம்ம எல்லாத்துலேயும் வளரணும், செல்வாக்கு கையாளணும், செல்வங்களை கையாளணும், நம்ம சுற்றி இருக்கிறவர்களை கையாளணும். இந்த கையாண்டு நெறிமுறைகளோடு வாழுகிற ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. 2 பேர் பைபிளில் இருந்தாங்க, ஒருத்தர் சவுல், ஒருத்தர் தாவீது. எல்லாம் சொல்லுங்க, சவுல் தாவீது. 2 பேரும் குற்றம் உள்ளவர்கள் தான். 2 பேரும் குற்றம் உள்ளவர்கள், 2 பேரும் தலைவர்கள், 2 பேரும் தலைமத்துவத்தில் இருந்தார்கள், 2 பேரும் ராஜாக்கள். 2 பேர்கிட்ட குற்றம் இருந்துச்சு. ஒருத்தர்கிட்ட ரொம்ப குற்றம் அதிகம், ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் குற்றம் கம்மி. சவுலுடைய குற்றம் கம்மி, தாவீதுடைய குற்றம் அதிகம். ஆனா 2 பேரும் குற்றம் செய்யும் போது அந்த குற்றங்களை கையாண்ட விதம் தான் அங்கே வித்தியாசம். சவுலுக்கு குற்றம் வந்தது, குற்றம் செய்தான். ஆனால் குற்றம் வந்த போது அவன் முரட்டுத்தனமாக ஈட்டி எடுப்பதும், குத்துவதும், வெட்டுவதும், முறைப்பதும், பொய் சொல்வதும் சவுலுடைய வாழ்க்கையா இருந்தது. நெறிமுறையற்றவனாய் இருந்தான் சவுல். ஹலோ, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சவுலுக்கு துன்பங்கள் வந்தது, சவால்கள் வந்தது. அவனும் தலைமத்துவத்தில் இருந்தான். ஆனால் தலைமத்துவத்தில் இருக்கும்போது அவனுக்கு குற்றங்களுடைய பிரதிபலிப்புகளும் எதிர்ப்புகளும் வந்தபோது அந்த குற்றங்களை நெறிமுறைகள் இல்லாமல் சந்தித்தான். சான்ஸ் கிடைச்சா கொன்னுடுவான், வாய்ப்பு கிடைச்சா கிழிச்சிருவான். பட் தாவீது அப்படி அல்ல. குற்றங்கள் இருந்த போதிலும் அந்த குற்றங்களுடைய சவால்கள் வந்த போது நெறிமுறைகளோடு கையாண்டான். சவுலை கொல்லுவதற்கு கூட வாய்ப்பு கிடைத்த போது நெறிமுறைகளை கையாண்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல கையை போட மாட்டேன்னு சொன்னான். இருக்கீங்களா? ஆமா. அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு பிரச்சனைகள் வந்த போது, அவருடைய குற்றங்களுடைய விளைவுகள் தனக்கு வந்த போது தான் அதற்கு அரகன்ஸ் அல்லது மேட்டிமையோடு கூட அதை சந்திக்க தொடங்கினான். சவுல் அவன் தலைமத்துவத்தில் நிலைக்கவில்லை. தாவீது குற்றங்கள் அவனை விட செய்தான். ஆனால் குற்றங்கள் விளைவுகள் வரும்போது 51ஆம் சங்கீதத்தை எழுதி முடிப்பான். என்னில் நிலைவரமான ஆவியை சிருஷ்டியும், பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையும், உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருப்பதாக. நீங்க என்ன தொடுங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, நீங்க என்ன சரி பண்ணுங்க. நீங்க என்ன சரி பண்ணீங்கன்னா நான் திரும்பவும் பாதகர்களுக்கு வழி காட்டுவேன். ஹலோ, ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் உங்க கனவு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் நம்முடைய குற்றங்களின் விளைவுகள் கூட நம்மை சந்திக்க வரும்போது நெறிமுறைகளோடு அதை கையாள வேண்டும். அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சது. ஹல்லேலூயா. உங்கள் கஷ்ட காலத்தில் நீங்கள் எழுந்துடணும், நீங்கள் விழக்கூடாது. நீங்கள் தோற்றாலும் எழுந்துடணும். இப்போ சொல்கிற சில வார்த்தைகள் நல்லா கேட்டு நீங்கள் ஆமேன்னு சொல்லலாம், கேட்டு ஆமேன்னு சொல்லணும். தோற்றாலும் நீங்கள் ஜெனுவினாக இருக்கணும், வீழ்ச்சி வந்தாலும் உண்மையாக இருக்கணும், தாமதித்தாலும் இதயம் உடையாமல் இருக்கணும், நிறைவேறாத போதிலும் விசுவாசமாக இருக்கணும். ஆமேன். இப்படி சொல்றேன். தாமதத்தின் காலத்தில் பல சோதனைகள் உங்களை சந்திக்க வரும்போதும் நெறிமுறைகளோடு நடந்து கொள்ளணும். கஷ்ட காலத்திலும் இதயம் ஆழமா இருக்கணும், சின்சியரா இருக்கணும். தேவனுக்கு முன்பே மனம் திரும்புதல் உள்ளவர்களாக தாவீதை போல் 51ஆம் சங்கீதத்தை எழுதுகிற தன்மையுள்ளவராய், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லுகின்ற நெறிமுறை நமக்கு தேவை. ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? நம்ம நெறிமுறைகளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா, இது ஆண்டவர் சொன்ன கனவுக்கும் நிறைவேறுக்கும் இடையில, அதான் இப்போ ஒன்றும் நடக்கலைங்க, இப்போ என்ன இப்போ அப்படின்னு அப்படிலாம் வாழ முடியாது. என்னுடைய நடையை பார்த்தீங்கல்ல, சொன்னதுக்கும் நிறைவேறதுக்கும் இடையில நான் ரொம்ப லேட் ஆகுது, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. இப்போ என்னப்போ, என்னடா வாழ்க்கை, தின்றா ஊத்துறா, ஊத்திடுவேன். அந்த மாதிரி ஊத்துறவன் நிறைய பேர் தேரவே இல்லை. அந்த சொன்னதுக்கும் நிறைவேறதுக்கும் இடையில் எதுவுமே நிறைவேறாத போதும் நெறிமுறைகளோடு. நான் ஜோசப் கிட்ட கத்துக்கிறேன் நெறிமுறை. போகிறான், வேலை செய்யறான், வேலையில் உண்மை. போத்திஃபா சொல்றான், என் பிரகாரம் எங்களும் இவனை போல ஒருவன் இல்லை என்று சொல்லுகிறான். இன்னொரு சோதனை வருது, அது எல்லாரும் செய்யக்கூடிய சோதனை, வேணான்றான். ஏன்னா எனக்கு தெரியும் என் கனவு நிறைவேற தாமதித்தாலும் நெறிமுறைகளோடு நடந்து கொள்வேன். ஆமீன். குறையிற மாதிரி தெரியுது. கர்த்தர் நம்ம எல்லாரையும் அதில் வளர்ப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே நம்புறீங்க? உங்க கனவு நிறைவேறும் நம்புறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. தாவீது என்ன தெரியுமா சொல்லுவான்? சவுல் எப்படிங்களா, தப்பு பண்ணிட்டான், கோவம் வந்துடும், ஈட்டி எடுத்துட்டு இவனை கொல்றதுக்குன்னே இருந்தான். கடைசியில் கடவுள் அவனை கொண்டு முடிச்சிட்டார், முடிச்சு போயிடுச்சு. இந்த ரொம்ப ஓவரா பண்ணக்கூடாது. தாவீது பாருங்க, அவன் தப்பு பண்றான். நீ சிலர் என்ன அப்படியா, அப்ப நானும் பண்ணிக்கலாம், ஏய் அவர் பண்ணதே நம்ம பண்ணாததுன்னு சொல்றதுக்காக தான். ஆனா அவர் பண்ணும் போதும் நெறிமுறைகளை கையாண்டு என்ன தெரியுமா தாவீது சொல்றான்? அந்த 51ஆம் சங்கீதம் நிறைய படிச்சிருக்கேன்.
எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கப்பா. இவர் அப்படி தான் அடிக்கடி வாங்கிப்பார். நான் செஞ்சு போட்டேன், நான் விழுந்துட்டேன், நான் தவறிட்டேன், கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் என்று சொல்லிவிட்டு சொல்லலாம், இஃப் யூ கிவ் மீ மை சான்ஸ், எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தந்தா நானே பாதகர்களுக்கு வழி காட்டுவேன். ஏன்னா நான் செஞ்ச குற்றத்தில் கற்றுத்தந்த பாடத்தை நான் மற்ற பாதகர்களுக்கு சொல்ல எனக்கு வாய்ப்பு இருக்குமே என்று சொன்னார். இருக்கீங்களா? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நெறிமுறைகள் நமக்கு ரொம்ப தேவை. அதை நம்ம வேல்யூ பண்ணணும். அதை நம்ம வாழ்க்கையோடு இணைக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா சொன்னார்? இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? அதுதான் அவர் சொல்கிறார். உலகத்தில் 1000 வரும்போதும் நெறிமுறைகளோடு விசுவாசம், என் ஜெபம், என் வாழ்க்கை, என் சபை அப்படின்னு ஒவ்வொரு பங்கிலும் நெறிமுறைகளை கையாண்டு நிற்கும் திராணியில் தாமதத்தின் காலத்தில் நிற்க கற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், எதை இழந்தாலும் உங்களை இழந்துடக்கூடாது. இந்த வார்த்தை நாளை யாருக்காவது தெரியுமா? இன்னொரு முறை சொல்கிறேன், எதை இழந்தாலும் உங்களை நீங்கள் இழக்கக்கூடாது. இன்னொரு முறை சொல்கிறேன், எதை இழந்தாலும் உங்களை நீங்கள் இழந்துடக்கூடாது. அப்போ இந்த கஷ்ட காலங்கள் வரும்போது, உங்களுக்கு வேண்டாத நண்பர்களும் வேண்டாத சூழ்நிலைகளும் வரும்போதும் நெறிமுறைகளை காத்துக்கொண்டு, இல்லைங்க நான் பல்ல கடிச்சு இதனோட வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு என் செல்வத்தை காத்துக்கொண்டு நான் நிற்பேங்க, ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை குறித்து வச்ச நோக்கத்தை நிறைவேற்றுவேன்னு கர்த்தர் சமூகத்தில் நின்று பாருங்களேன், கண்டிப்பாக நோக்கத்தின் பரிபூர்ணத்தில் ஒரு நாள் உங்கள் பாதங்களை கர்த்தர் நிற்க செய்வார். டோன்ட் காம்ப்ரமைஸ் on that part of your life. Number 2, நீங்கள் ஒரு நாளும் கஷ்டம் வரும்போது இடைப்பட்ட இந்த காலத்தில் நீங்கள் உங்களை இழக்கவே கூடாது. நம்பர் 1 நெறிமுறைகள் இருக்கணும். நம்பர் 2 உங்களை நீங்கள் இழக்கக்கூடாது. தாமதம் வரும், அது நிறைவேறும், அது நிறைவேறாது. அவருக்கு அது ப்ரிப்பரேஷன், உங்களுக்கு அது தாமதம். அந்த கடின காலங்களில் நீங்கள் ஒரு நாளும் கர்த்தர் பேரில் இருக்கின்ற விசுவாசத்தில் சோரக்கூடாது. உங்கள் ஆத்துமாவை இழந்துவிடக்கூடாது, அறிவை இழந்துவிடக்கூடாது, உங்கள் வாழ்க்கை இழந்துவிடக்கூடாது, உங்களை இழந்துவிடக்கூடாது, எதையுமே இழந்துவிடக்கூடாது, குடும்பத்தை இழந்துவிடக்கூடாது. இருக்கீங்களா? எல்லாத்தையும் கட்டி காத்துட்டு நீங்கள் இழக்காமல் நிற்கணும். ஏன்னா கண்டிப்பாக அது நிறைவேறப் போகிறது. 3 எபிரேயர்களை குறித்து நான் சொல்வது வழக்கம். நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், ஆனால் சிறை பிடித்தார்கள். ஜெபம் பண்ணினார்கள், பாபிலோன் கொண்டு போனார்கள். ஒரு ஜெபம் கூட கேட்கப்படாமல் தங்கள் கனவுகளே நிறைவேறாத போல வாழ்க்கையே அடிக்கு மேலே அடி வாங்கி தீச்சூளை முன்னாடி கடைசியாக நிற்கும் போது ஒரு ஜெபம் கூட பல ஆண்டுகள் கேட்கப்படாமல் போன ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அங்கே நின்று தைரியமாய் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவர், அவர் விடுவித்தாலும் அவர் விடுவிக்காவிட்டாலும் என்று சொல்கிற திராணி எங்கிருந்து வந்துச்சு? அவர்கள் எதை இழந்தாலும் அந்த கஷ்ட காலத்தில் தங்களை இழக்காமல் இருந்தார்கள். இன்னும் ஒரு 6 மாதம் கோவிட் சீசனான நிறைய பேர் இருப்பீங்களா? நீங்கள் இருப்பீங்க. மிச்சம் எல்லாம் எங்கே போச்சு? சொல்ல மாட்டீங்களா? எத்தனை கோவிட் வந்தாலும், எத்தனை இடைப்பட்ட காலங்கள் வந்தாலும், எத்தனை தாமதங்கள் வந்தாலும் நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிக்காவிட்டாலும் நாங்க திராணி உள்ளவர்களா நிற்போம். whatever you lose, don't lose you. நீங்க உங்களை இழக்கவே கூடாதுங்க. கொஞ்சம் தூரத்தில் நம்ம இழந்து விடுகிறோம். அதனால தான் நம்ம கனவுகள் காணாமல் போய் விடுகிறோம். கொஞ்சம் பல்ல கடிங்க, கொஞ்சம் அமைதிப்படுங்க, கொஞ்சம் கண்ணீரை தொடைங்க. இன்னும் நிறைவேறாம குடும்பம் உயராம அப்படி இருக்கு பாருங்க. எத்தனை பேர்கள் எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா நிறைவேறும். அது தாமதிக்காத, ஆனால் அது தாமதிக்கும். உங்களுக்கு அது தாமதம், அவருக்கு அது ப்ரிப்பரேஷன். உங்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். God will somehow get me there. நான் இன்னைக்கு சொல்றேங்க, கோஷி பாஸ்டர் குறித்த எல்லா கனவுகளையும் எப்படின்னு தெரியாது, ஆனா அவர் நிறைவேற்றி முடிப்பாரு. இருக்கீங்களா? எப்படினே தெரியாதுங்க. திடீர்னு 30வது வயதுல பரமனில நின்றாங்க. நான் என்னோட சொல்றேங்க, எப்படின்னு தெரியாதுங்க, ஆனா கர்த்தர் நிறைவேற்றுவாருங்க. உங்க கையை கொஞ்சம் மேல உயர்த்தினா சொல்ல, எப்படின்னு தெரியாதுங்க, ஆனா கர்த்தர் நிறைவேற்றுவாருங்க. சீக்கிரம் அங்க நிப்பீங்க, அந்த மலை உச்சியை நடப்பீங்க, அந்த அரமனையில் நிப்பீங்க, அந்த வேலையில நிப்பீங்க, அந்த பிசினஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. உங்க விஷனுடைய ஃபுல்ஃபில்மென்ட் கர்த்தர் காண செய்வார். Don't lose yourself. கொஞ்சம் துன்பம் வந்து கொஞ்சம் தாமதிச்சா அவ்வளவுதாங்க, தாறுமாறா போய் அதுக்கப்புறம் சபையும் காணோம், பைபிளும் காணோம், ஜெபமும் காணோம், பவுடரும் காணோம். அப்பதாங்க நல்லா அடிக்கணும், கும்முன்னு வரணும், நெறிமுறைகள் அசையாமல்.
ஆத்துமாவை இழக்காமல். இந்த ஆத்துமா என்பது சிந்தனையை காட்டுகிறது. சிந்தனை செதறாம பல்ல கடிச்சிட்டு இல்லைங்க நிறைவேறுங்க நிறைவேறுங்கன்னு சிரிச்சு எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு, பாஸ்டர் அவரு கார் வாங்கிட்டார் பாஸ்டர், அவருக்கு போயிட்டார் பாஸ்டர், இவளுக்கு கல்யாணம் ஆச்சு பாஸ்டர். அது அவளுக்கு. நான் இப்படி சொல்றேன், என் ஆண்டவர் போஸ்ட் அமிச்சார்னா போஸ்ட்மேன் கூட அட்ரஸை தப்பா கொண்டு போவாரு, ஆனா அவர் அட்ரஸை தப்பவே மாட்டாரு. பாஸ்டர் எனக்கு வரல, உங்க அட்ரஸ் இல்ல, அது பக்கத்து வீட்டு அட்ரஸ்க்கு வந்திருக்கு, அது உனக்கு இல்ல, நீ அவசரப்படாத, உனக்குள்ளத அட்ரஸ் தப்பாம உன்னுடைய நேரம் வரும்போது கர்த்தர் கரெக்டா கொண்டு வந்து கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? டோன்ட் பி ஜெலஸ். அவரு கார் வாங்கிட்டாரு, அவர் இது பண்ணிட்டாரு, அவர் ஊழியம் வளைஞ்சு, அவர் 10 மாடி கட்டிட்டாரு, அது அவருடைய அட்ரஸுக்கு வந்துச்சு, என் அட்ரஸுக்கு ஒன்று வருது. பக்கத்து சொல்லுங்க, எதை இழந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் உன்னை மட்டும் இழந்துடாத. ஹோல்ட் ஆன். பேச்சு கொஞ்சம் சரி பண்ணு, விசுவாசத்தை சரி பண்ணு. ஏங்க நடக்கும் நடக்காது என்னப்போ, நான் இப்படி தாங்க இருப்பேன் கர்த்தரை தேடிட்டு. வர்ற காத்தெல்லாம் ஆடி அலைஞ்சு தொலைஞ்சு போவாதீங்க. ஹோல்ட் ஆன். கண்ணீரை தொடச்சிட்டு சொல்லு, அன்னைக்கு தாயின் கருவில் என்னை பிரித்தெடுக்கும் போது நீங்கள் யாரா இருந்தீங்களா? அவர் தானே இருந்தார். என் அம்மா மடியில் படிச்சு நான் பாலை குடிக்கும்போது இன்னைக்கு என்ன திட்டுற எவனா இருந்தீங்களாடா? யாரும் இல்லை. அன்னைக்கு நான் எல்கேஜியில் ஆமேன் பக்கத்தில் பொண்ணு பசியில் உப்புமா எடுத்து சாப்பிட்ட போது நீங்கள் இருந்தீங்களா? நான் பட்ட பசி எனக்கு தானே தெரியும். அன்னைக்கெல்லாம் என்னை காப்பாற்றி இவ்வளோ அழகாக இன்னைக்கு கொண்டு வந்து வச்சாரு. உன்னை நடத்தலையா கர்த்தரு? உன்னை வாழ வைக்கலையா? உன்னை பாதுகாக்கலையா? சிறையில் நடத்தலையா? உன்னை போஷிக்கலையா? உனக்கு வேலையை தரலையா? உனக்கு சம்பளம் தரலையா? உனக்கு குடும்பத்தை தரலையே? உன் மனப்பாங்கு தான் சரியில்லை. Don't lose yourself. Stay. எங்க வீட்டில் ஒரு நாய் இருக்குங்க, அதுக்கு கையில் ஒரு பிஸ்கட் வச்சு ஸ்டேன்னு சொன்னால் எத்தனை மணி நேரம் அங்கேயே கிடக்கும், தலை செய்யாது. ஆனால் பிஸ்கட் மட்டும் கொடுத்துரு. Sometimes you must learn to be stay put, going through the path. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், சொன்னவர் ஆபிரகாமுக்கு செய்தாரா? நடுவில் சாரா ஒரு பிளானை ஹேட்ச் பண்ணி ஒரு சந்ததியே உருவாக்கி விட்டா. அது இன்னைக்கும் தொல்லையா இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னார்னா ஆண்டவர் செய்வார். அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம். அவர் தாமதித்தாலும் அது தாமதிக்காது. உங்கள் பர்ஸ்பெக்டிவில் தாமதம், அவர் பர்ஸ்பெக்டிவில் ப்ரிப்பரேஷன். ஸோ நம்பர் 1, கஷ்ட காலத்தில் நெறிமுறைகள் தவறாமல் இருக்கணும். நம்பர் 2, கஷ்ட காலத்திலும் நம்மளை இழக்கவே கூடாதுங்க. அது நீங்கள் எவ்வளோ வேணால் விரிவாக்கி நீங்கள் படிக்கலாம். நம்பர் 3, and I will close. இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பைபிள் ஸ்டடியில் டீச் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம கனவு நிறைவேறாத காலத்தில், கனவு தாமதிக்கும் காலத்தில் நம்ம சிறந்தோங்க நம்மளை ஆயத்தப்படுத்தணும். We must learn to make ourselves in our work or whatever assignment God gave us, we must learn to bring it to excellence. சிறந்தோங்கணும். ஆமேன். ஜோசஃபோட சொன்னாதான் புரியும். ஜோசப் 17 வயசு இருக்கும்போது சொப்பனத்தை சொன்னான். என்ன சொன்னான்? 13 வருஷம் தாண்டி குழிக்கு போய், போத்திஃபார் வீடு வழியாக சிறைக்கு போய் அரமனைக்கு போன போது ஜோசப் சொப்பனத்தை சொல்லலை, சொப்பனத்துக்கு இன்டர்பிரட்டேஷன் சொல்கிறான். 13 வருஷத்தில் அவனுடைய மைண்ட் எக்ஸலன்ஸ், அவனுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் சிறந்தோங்கி ராஜரீகத்துக்கு அறிவு சொல்லும் ஞானத்தை வளர்த்து கொண்டான். எல்லா நாளும் பிறந்து பள்ளிக்கூடம் முடிச்சு வேலைக்கு போன பேவா இருக்காதீங்க. Can be like that. இந்த 13 years நம்ம சும்மா ஜோசப் பிரதம இயேசு நாமத்தில் ஆமென் இல்லைங்க. 13 வருஷத்தில் அவன் போகிற பாதையில் சொப்பனத்தை காண்றவனாக இருந்தவன், ட்ரீமராக இருந்தவன், இப்போ ட்ரீம் இன்டர்பிரட்டராக மாறிட்டான்.
அதுவும் சாதாரண ஆள், நான் எரும மாடை பார்த்தேன்லாம் கிடையாது. ஒரு எகிப்து என்ற சாம்ராஜ்யத்திற்கு கணவனுடைய இன்டர்பிரட்டேஷன், கணவனுடைய விளக்கங்களை சொல்லுகிற அறிவாற்றலை தான் வளர்த்து கொள்ளுகிறான். நான் இப்படி உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், இடைப்பட்ட காலத்தில் எதுவும் நிறைவேறாத போது உங்கள் கையில் என்ன பொறுப்பை கொடுத்தாரோ அந்த பொறுப்பில் நீங்கள் எக்ஸலண்ட்டாக மாறணும். இல்லைனா நீங்கள் அங்கே போய் சேர மாட்டீங்க. கர்த்தர் இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த எக்ஸலன்ஸில் நீங்கள் வளரணும் என்பது ரொம்ப முக்கியம். அவன் இன்னொரு ஸ்கில்லை, முதல்ல ட்ரீமராக இருந்தான், ஸ்கில்லு இன்னொரு ஸ்கில்லை பிக் பண்ணிட்டான். நவ் இஸ் அன் இன்டர்பிரட்டர் ஆஃப் த ட்ரீம்ஸ். யூ ஹாவ் டு பிக் அப் another ஸ்கில். ஒரு வேலையிலிருந்து அதில் நம்மளை கலட்டுறாங்கன்னு தெரியும் போது நீங்கள் சொல்லணும், நீ கலட்டுவேன்னு தெரிஞ்சு நான் ஏற்கனவே இன்னொரு ஸ்கில்லை ரெடி பண்ணி வச்சுருந்தேன், நான் இப்போ துப்பாக்கியில் சுடுவேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? ஹல்லேலூயா. ஜோசஃப்னுடைய ட்ரீம் ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ், ஆனால் ஜோசஃப்னுடைய இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் இன்னொரு ஆடியன்ஸ். ஆமாவா? டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ். இன்னொரு கூட்டத்திற்கு. ஒரு ப்ரைமரி ஸ்கில்லையே நீங்கள் காலமெல்லாம் இருந்து விடக்கூடாது, நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகணும். 17 ட்ரீமர், 30 $1 billion எக்கானமி ஹேண்டில் பண்ணுறான். 17 சாதாரண ஒரு சொப்பனக்காரன் 30வது வயதில் $1 billion எக்கானமியை ஹேண்டில் பண்ணுற ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். டெவலப் எக்ஸலன்ஸ். டெய்லி 20 பேஜாவது ஒரு புக்கை படிங்க. டெய்லி நாலேஜ் வளர்த்து கொள்ளுங்க. In all you're getting, get understanding and knowledge. ஆமென். நான் நினைக்கிறேன் கோவிட் காலத்தை தாண்டி போகிற தேவ மனிதர்கள் கூட ஊழியம் என்ற பங்கோடு கூட உலக அறிவின் வியாபார பங்குகளையும் புரிந்தால்தான் ஊழியத்தின் ஒரு பரிமாணங்கள் கொண்டு போக முடியுமோ என்று நான் யோசிக்கின்றேன். We have to develop another skill. We have to grow in excellence. ஆமென். இந்த மிடில் காலத்தில் நீங்கள் பெட்டர் லீடராக, பெட்டர் பிஸ்னஸ்மேனாக, பெட்டர் கம்யூனிகேட்டராக, பெட்டர் பிரசங்கியாராக நீங்கள் மாற வேண்டும். கஷ்ட காலத்தில் தாமதித்து கனவு நிறைவேறாத போது நெறிமுறைகள் தவறாமல் நிற்கணும். நம்பர் 2, நீங்கள் உங்களை இழக்கக்கூடாது. நம்பர் 3 என்ன சொன்னேன், நீங்கள் சிறந்தோங்கணும், எக்ஸலண்ட்டில் வரணும். நம்பர் 4 சொல்லி முடிச்சிடுறேன். இந்த குழியில் போயிட்டு சிறையில் போயிட்டு கஷ்டப்படுகிற 13 வருஷம் என்பது நீண்டதொரு காலம்தான். ஆனால் அந்த 13 வருஷத்தில் இதெல்லாம் இருந்தபோது நம்ம பல முறை பைபிள் ஸ்டடியில் சொல்லி கொடுத்த இந்த வார்த்தையை அதோடு இணைத்துக்கொள்ள உங்ககிட்ட சொல்கிறேன். சகிப்புத்தன்மை உள்ளவர்களாய் வளர வேண்டும். உயரணும்னு சொல்கிறவங்க மட்டும் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சகிப்புத்தன்மை உங்களுக்கு வேணும். குழியில் நீங்கள் சகிக்கணும். போத்திஃபார் வீட்டை சகிக்கணும். சிறை நீங்கள் சகிக்கணும். உங்கள் லட்சியக்கரையில் வந்து சேர்ற வரைக்கும் சகிப்பு தன்மையோடு நீங்கள் உழைக்கணும். சொன்ன இந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பாக உங்கள் கனவை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். இருக்கீங்களா? ஒரு தீர்க்க தரிசனத்தை இப்படி லேசாக அப்படி சிரிச்சுட்டே அன்பா பாசமாக ஜெபத்தோடு சொல்லி முடிச்சிடுறேன். இங்கே சிறையில் உட்காந்து ஒரு பேக்கர்கிட்டையும் ஒரு பானபாத்திரக்காரர்கிட்டையும் சொப்பனத்திற்கு ப்ரொஃபெட்டிக்காக ஜோசப் பதில் சொல்லுகிறான். ஆமென். இங்கே சொல்லிவிட்டு அவன் பாட்டு அவன் வேலை பண்ணிட்டு இருக்கிறான். அவன் எக்ஸலன்ஸ்லையும் என்டியூரன்ஸ்லையும் உண்மையாக இருக்கிறான். என்னை கேட்கிற அன்பானவர்களே, உங்கள் தொழிலில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் வேலையில், உங்கள் வியாபாரத்தில் எக்ஸலன்ஸும் நெறிமுறைகளும் என்டியூரன்ஸும் இருந்தால் நீங்கள் இங்கே ஒரு இடத்துல இருப்பீங்க. உங்கள் எக்ஸலன்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துட்ருப்பீங்க. நீங்கள் பானபாத்திரனுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் பேக்கருக்கு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் எத்தனை பேர் தெரியும், கர்த்தர் அதை எங்கே சொல்ல வைக்கணுமோ அங்கே சொல்ல வச்சு உங்களை உயர்த்த வேண்டியது எங்கள் எத்தனை பேருக்கு நான் சொல்கிற ஆழமும் அனுபவம் இருந்தால் நீங்கள் இருக்கீங்களா? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இங்கே சிறையில் பேசுகிறாங்க, இங்கே யாரும் அங்கே போய் ராஜா கிட்ட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தலாம் சொல்லவே. அவன் பாட்டு அவன் வேலையை செய்கிறான். ஆனால் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறான், சகிப்புத்தன்மையில் இருக்கிறான், என்டியூரன்ஸ் இருக்குது, நெறிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் அவனுக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் அவனை அரேஞ்ச் பண்ணி உலகத்தை ப்ரிப்பேர் பண்ணி சரியான நேரம் வரும்போது சிறையில் சொன்ன இன்டர்பிரட்டேஷனுடைய திறமையின் மகத்துவங்களை அரமனையில் கர்த்தர் கேட்க வைக்கிறார். சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களை அனௌன்ஸ் பண்ணுவாருங்க. God will announce you. நீங்க வாட்டுன்னு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு கர்த்தரை நம்பி நின்று பாருங்க. எங்க கொண்டு போய் உங்களை பத்தி சொல்லணுமோ அங்க எவரை கொண்டாவது சொல்ல வைக்க என் தேவனால
நம்புறேன், ஒரு வேளை சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த முறை நீங்கள் நீ திரும்பி போக மாட்டீங்க. ஜோசப் உயர்ந்தான். பைபிளில் ஜோசப் அதற்கு பின்பு பின்னடைவு காணவே. என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் என் வார்த்தையை முடிக்க போகிறேன். இப்படி நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கடினங்களினூடே இடைப்பட்ட காலத்தில் நெறிமுறைகளை காத்துக்கொண்டு எக்ஸலன்ஸில் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துட்டு சகிப்புத்தன்மையோடு கர்த்தருக்கு காத்திருந்து வளர்ந்து நிற்பீங்கன்னா கர்த்தர் உங்களை மலை உச்சியில் சேர்ப்பார். ஆனால் அந்த கஷ்ட காலத்தில் நின்ற நிற்பில் உயர்ந்தவர்கள் எவரும் கீழே இறங்கவே மாட்டார்கள். ஒரே நாளில் ஏறாங்க பாருங்க, கண்டிப்பாக கீழே வந்துடுவாங்க. அப்படியே வந்தாங்க பாஸ்டர், அப்படியே ஓஹோன்னு போயிட்டா நான் சொல்ல ஓஹோன்னு வந்துடுவேன். ஆனால் கடினங்களோட தூங்காத ராத்திரிகள், கடினங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வேதனைகள், பல வருஷம் 7 வருஷம் வழக்கு போராட்டம், அதிலும் சகிப்புத்தன்மையோட கர்த்தரை நம்பி காத்திருக்கிறோம் பாருங்க, நீங்கள் இறங்கவே முடியாதுங்க. கையை உயர்த்தின முடிச்சலாம். கர்த்தர் தான் கனவை தந்தார் என்றால் நீங்கள் கடந்து போகிற இடைப்பட்ட காலத்தில் சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வளர்ந்து தேறி நெறிமுறைகளோடு நிற்பீர்களே. ஆனால் நான் சொல்கிறேங்க, மலை உச்சியில் வருவீங்க, கர்த்தர் நிற்க வைப்பார். அதுக்கப்புறம் உங்களை எவராலும் கீழே கொண்டு வர முடியாத அளவிற்கு அனுபவம், ஆற்றல், ஞானம், விவேகம், தேவ உதவி தந்து உங்களை வாழ வைக்க என் தேவன் பெரியவராக இருப்பார். சொல்லுங்க ஓராமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை மீண்டும் ரீஃப்ரெஷ் பண்ணுவாராக. யூ ஆர் நாட் கோயிங் பேக். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து தைரியமாக சொல்லி, இனி இறங்கவே மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்து நிற்போமா? ஷால் வி ஸ்டாண்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். தேங்க்யூ. இவ்வளோ தான் சொல்லணும்னு தோணிச்சு, சொல்லியிருக்கேன். தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் இன்னைக்கு களைச்சு போய் வந்திருக்கீங்க? I want to take few minutes to pray for you. ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி let us ask the Holy Spirit to refresh us today. களைப்போடு வந்திருக்கேன்ப்பா. பல கஷ்டங்கள், கடன்கள், தொல்லைகள், இன்னைக்கு பார்க்குற சத்துருக்கள் இனி உங்களை பார்க்கும்போது வேற ரேஞ்சில் பார்க்கணும். I need a time of refreshing. Come Holy Spirit, come in our midst today. எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீர்களா? Take a minute. It's a wonderful time in the house of God. Breathe upon us. உங்கள் சுவாச காற்றை எங்கள் மேலே ஊதுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை ரீஃப்ரெஷ் பண்ணுற நல்ல சமயங்கள் வருகிறது. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து, நீங்கள் பலன் இழக்க மாட்டீங்க. காத்திருக்கிறீங்க பாருங்க, பலன் இழக்க மாட்டீங்க, பலன் அடைவீர்கள். எருசலேம் யூதி, நீங்கள் பிரகாசித்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து எழும்புவீர்கள். Shall we lift up our hands and ask God, I need strength, I need wisdom, I need courage. எனக்கு தைரியம் வேணும். நீங்கள் என் கூட இருந்தால் கூட எனக்கு தைரியம் வேணும். நீங்கள் என் கூட இருக்கீங்க, என்னை விட்டு விலக மாட்டீங்கன்னு சொன்னாலும் எனக்கு நெறிமுறை வேணும். எனக்கு என் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். நிறைய பேர் அவர் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் அப்படி இருக்க முடியாது. அவர் இருந்தாலும் you have to develop your skill. In this world, in this earth, you have to develop yourself. இந்த தாமதம் வேறொன்றுமல்ல, this is my development. இந்த கஷ்டம்தான் உங்கள் டெவலப்மெண்ட். இந்த தாமத காலம்தான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஆயத்தம். உலகத்தையே கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ண பொக்கிஷத்திற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். Renew our strength today, Lord. Strengthen us. எங்களை பலப்படுத்துங்க. அம்மா, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. பிரதர், நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த தாமதம் இஸ் ஒன்லி a development. இந்த தாமதம் உங்களை பலப்படுத்துகிறது. அப்போல்லாம் உங்களுக்கு செய்யாமல் இருந்ததுக்கு கர்த்தர் காரணங்கள், நோக்கங்கள் வைத்திருக்கிறாரு. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி சில உயரங்கள் வந்தால் அவங்க உங்களை ஏளனமாக தான் பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் தாமதித்து உயர்த்தி கொண்டு வரும்போது ஏளனத்தில் வந்த உன்னை கூட ஏளனமாய் பேசக்கூடாதபடிக்கு கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார். My God has great plans for you. Hallelujah, Lord. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார்.
கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழுந்திடுவார். புது பலனடைந்திடுவார். நீ புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். புது பலன். எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். சர்ப்பங்களை எடுப்பார். தேள்களையும் மிதிப்பார். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவார். சர்ப்பங்களை எடுப்பார். தேள்களையும் மிதிப்பார். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். கரங்களை உயர்த்தி புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். நீ புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். நீ புது பலனடைந்திடுவார். சாத்தானின் சேட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடியே. கமான், கரங்களை மேல உயர்த்தி புது பலனடைந்திடுவாய். புது பலன். ரிஃப்ரெஷஸ், ரிஃப்ரெஷஸ், ரிஃப்ரெஷஸ். ஓ லார்ட் அகைன். அப்பா, நாங்க தாமதம் இத கடந்து போனமே. புது பலனடைந்திடுவார். நீ புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். நீ புது பலனடைந்திடுவார். புது பலன். புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். Yes, yes. Come on, come on, come on. Keep it up. Lift it up. வாயை திறந்து சொல்லுங்க. The Holy Spirit refresh us again. Refresh us again. மீண்டும் பலப்படுத்துங்கப்பா. லட்சியக்காரை தாமதிக்கிறதே. Vision is yet for an appointed time. It is tarrying. Give me the strength. Give me the strength. Give me the strength to hold on, to endure. புது பலனடைந்திடுவார். நீ புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். புது பலனடைந்திடுவார். நீ புது பலனடைந்திடுவார். ரெண்டு கரங்களை அப்படியே மேல உயர்த்தி I want everyone from the depths of your heart. இதே ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்கணும். I want to be refreshed. It is hard. It is taking time. நான் எப்பயோ நினைச்சேன், இன்னும் தாமதமாகுதே. என் உயரம் காணும் வரை, என் அழைப்பின் பணி பரிபூர்ணம் காணும் வரை, என் தாயின் கருவின் பொருத்தின நோக்கம் நிறைவேறும் வரை நான் சாகமானப்பா, சாகக்கூடாதுப்பா. நான் உயிரோடு இருந்து நீர் செய்த செய்கைகளை விவரிக்கணும். நான் அந்த உயரத்தில் நான் நிற்கணும். நீங்க எதுக்கா என்ன அந்த பூமியில இந்த தலைமுறையில வச்சீங்க? இந்த நோக்கங்களை நான் எழுந்து நிறைவேற்றுகிற ஆற்றல், இந்த செல்வாக்கு, செல்வம், அந்த ஊழியம், அந்த மகத்துவம் எனக்கு வேணுமே. அப்பா, நாங்க சில நேரம் சோர்ந்து போறோம், கலங்கி நிற்கிறோம். இதுக்கு மேல முடியாதுன்னு நாங்களே தீர்ப்பு எழுதுகிறோமே. எங்களுக்கு பலன் வேணும்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை I want to close, but
just give me a minute. கரங்களை உயர்த்தி புது பலனடைந்திடுவார், நீ புது பலனடைந்திடுவார், புது பலனடைந்திடுவார், புது பலனடைந்திடுவார், புது பலனடைந்திடுவார், புது பலனடைந்திடுவார், புது பலனடைந்திடுவார், புது பலனடைந்திடுவார். இப்படி முடிச்சிடறேன். 17 நிறைவேறல, 20 நிறைவேறல, 24 நிறைவேறல, ஜோசப்புக்கு 27 நிறைவேறல, 28 நிறைவேறல, 29 நிறைவேறல. பட் பைபிள் said at the age of 30, 30வது வயது வந்த போது ஜோசப் அரமனையில் நின்றான். வாவ், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நாளை கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். He is preparing you. He is preparing your enemies. He is preparing the world. சோராதீங்க, ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. பிரைமரி ஸ்கில் அது 17வது வயது. இன்னும் 13 வருஷத்துல பல பெர்பெச்சுவல் ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணணும். அடுத்த அளவுக்கு நீங்க ஆயத்தப்படணும். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தெய்வம் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தெய்வம் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கையை உயர்த்துங்களேன். பெட்டர் பிஸ்னஸ்மேனா இருப்பீங்க, பெட்டர் பாஸ்டர், பெட்டர் ஹஸ்பண்ட், பெட்டர் வைஃப், பெட்டர் ஃபாதராக, பெட்டர் மதராக, பெட்டர் லீடராக, பெட்டர் கம்யூனிகேட்டராக, பெட்டர் பிஸ்னஸ்மேனாக. இந்த ஒரு செய்திக்கு பின்னாடி கர்த்தர் உங்கள் அளவுகளை பெருக செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். உங்க சகிப்புத்தன்மை, இந்த குழியை நீங்க தாண்டுவீங்க. உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருந்தா இந்த சிறையை நீங்க தாண்டுவீங்க. இந்த சகிப்புத்தன்மை இருந்தா உங்க எதிராளிகளை நீங்க தாண்டுவீங்க. இந்த சகிப்புத்தன்மை இருந்தா உங்க துன்பங்களை நீங்க தாண்டுவீங்க. இந்த சகிப்புத்தன்மை இருந்தா இந்த தாமதிக்கும் இடைப்பட்ட காலத்தை நீங்கள் தாண்டுவீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு இருப்பதெல்லாம் ஒரு கனவுதான். ஜோசப், வேற எனக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எதிரடை. ஆனா அவனுக்கு இருந்த சில குவாலிட்டி சொன்னேன். ஒன்று நெறிமுறை, 2 எக்ஸலன்ஸ்ல டெவலப் ஆனா, 2 சகிப்புத்தன்மையோடு காத்திருந்தான். இந்த கேரக்டர் ட்ரேட்ஸ் இருந்தவன் வாழ்க்கையில உயர்ந்தான். நீங்க உயர்வீங்க. உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அழைத்தவர் பெரிய காரியங்களை செய்வார். டேடி, இந்த சத்தம் கேட்கிற யாவரோடும் உங்க கரம் இருப்பதாக. கொஞ்சம் தூரத்தில் மலை உச்சியின் மகத்துவங்களை மிதித்து நடக்கும் மான்கால்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக என்று வேண்டி ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்தே இருப்பதாக.